நல்லா புரிஞ்சுக்கிறங்க. சாதாரணமாக இப்போ உடுக்கிற சாரம் வேஷ்டி கைலி இருக்குதா இல்லையா, அந்த மாதிரியான கைலி வேஷ்டி சாரம் கிடையாது. அந்த நேரத்தில் இருந்த ட்ரெஸ் கோடில் என்ன இருக்குன்னா முரட்டுத்தனமாக இருந்த ஒரு வேஷ்டி. இந்த ரெண்டையும் கொண்டு வந்து காட்டி சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற போது இந்த இரண்டையும் அணிந்திருந்த நிலையில் தான் அவர்களுடைய உயிர் பிரிந்தது. சுபஹானல்லாஹ். கற்பனை பண்ண முடியுதா? யோசி பார்க்க முடியுதா? எப்படியான வாழ்க்கை என்பதை நம்மால் நினைத்து பார்க்க முடிகிறதா? யாரால் இப்படி வாழ முடியும்? எதனால் அனுபவிக்கலாம்னு இருக்கும்போது எதையுமே அனுபவிக்காமல் எனக்கு இருப்பதை கொண்டுதான் நான் வாழுவேன் என்று வாழ்ந்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருந்தது என்பதை பற்றி பேசி வருகிறோம். இதை பேசுவதற்கான அடிப்படை காரணமே என்னன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரண்டு பவரை கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சாதாரண ஒரு நபர் கிடையாது. நபிகள் நாயகம் ஏழ்மையில் இருந்தார்கள். நபிகள் நாயகம் உண்பதற்கு கஷ்டப்பட்டார்கள். நபிகள் நாயகத்துடைய ஆடை நிலை ரொம்ப மோசமானதாக, ஆடை போதுமானதாக இல்லாத ஒரு ஏழ்மை நிலையாக இருந்தது என்பதை பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றோம் இல்லையா? இதையெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் எதை மனக்கண் முன்னாடி கொண்டு வரணும்னா, நபிகள் நாயகம் யார், இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்களே, இந்த நபிகள் நாயகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மாபெரும் அதிகாரங்களை கையிலே வைத்துக் கொண்டிருந்தவர்கள். ஒன்று, உலகத்திலே ஒரு சிலருக்கு மாத்திரம் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம், நபியாக அவர்களை தேர்வு செய்தது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்வானது மாத்திரமல்லாமல் இறுதி இறை தூதராக இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள். எனவே இறைவனோடு நேரடியான வஹி என்கிற இறை தொடர்பை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். இறைவன் செய்திகளை கொடுப்பான், அதை கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்து மக்களை நேர்வழிப்படுத்துகிற அந்த பலம் மிக்க ஒரு பவர் கையிலே அவர்களிடத்தில் இருக்கிறது. இரண்டாவது அதிகாரம் என்ன இருக்குதுன்னு கேட்டா, நாட்டினுடைய மாமன்னராக அவர்கள் இருக்கிறார்கள், அரசராக இருக்கிறார்கள், ஆட்சி பீடம் கையிலே இருக்கிறது. யாருமே கேள்வி எழுப்ப முடியாது, எதிர்க்கட்சியே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம், பவர் கையிலே இருக்கிறது. இப்படி இரண்டு அதிகாரங்களை கையிலே வைத்துக் கொண்டிருந்த ஒரு நபர் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்க முடியும்? இன்னைக்கு எப்படியெல்லாம் இருக்கிறாங்க? டொனால்ட் ட்ரம்ப் ஒருத்தம் பத்தாத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. அதிகாரம் கையிலே கிடைத்து விட்டது. எல்லா நாட்டுக்கும் போடு டேரிஃபை, எல்லா நாட்டுக்கும் போடு வரிய, எல்லானையுமே இழுத்து மூட வை. அத்தனை பேரும் அடங்கி நடுங்கி நிற்கிற அளவுக்கு ஒரு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கிறானா இல்லையா? பொருளாதாரத்தை கையில் வச்சுக்கிட்டு அவர்களை மீறி யாராவது எத்தனைக்க துணிய முனைந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை அடக்குவதற்கு அடுத்ததாக ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அப்படியே வெனிசுவேலாவுக்குள்ள புகுந்து அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை தூக்கிக்கிட்டு வந்து உலகத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு சில டைம்ல அமெரிக்கா செஞ்ச வேலையை நம்ம வாழுகிற காலத்தில் மீண்டும் செய்திருக்கிறார்கள். அதை தாண்டி இப்ப ஈரானை அடக்குவதற்காக எல்லா விமானம் தாங்கி கப்பல்களையும் ஈரானை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி பண்றாங்க? அதிகாரம் கையிலே இருக்கிறது. அப்ப அதிகாரம் கையிலே இருக்கும்போது எப்படியெல்லாம் வாழ முடியும், எப்படியெல்லாம் இருக்க முடியும் என்பதை அனுபவித்து விடுவார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி எங்கேயுமே அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. தான் உண்டு, தன்னுடைய வாழ்க்கை உண்டு என்று வாழ்ந்திருக்கிறார்கள். மக்களுக்கு நேர்வழி காட்டி இருக்கிறார்கள். இறைவன் தந்த செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். தன் கையால் தான் உழைத்து தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி இருக்கிறார்கள். அதற்கான சான்றுகளை தான் நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றோம். எனவே இதை பார்க்கிற நேரங்கள்ல எல்லாம் இவர் யார், இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாரே, ஆனால் இவர் யதார்த்தமாக கஷ்டப்பட வேண்டிய தேவை கிடையாது, கையில் அதிகாரம் இருக்குது, எப்படினாலும் வாழ்ந்திருக்கலாம் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற அடுத்த பகுதி என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ட்ரெஸ் கோட் எப்படி இருந்தது, ஆடை முறை எப்படி இருந்தது, எப்படி இருந்திருக்கணும் அப்படி யோசிச்சு பாருங்களேன். உதாரணமாக இந்தியாவினுடைய பிரதம மந்திரியாக இருப்பவர் நரேந்திர மோடி. இந்த நரேந்திர மோடியினுடைய ட்ரெஸ் இருக்குல்ல, இந்த ட்ரெஸ்ஸுக்கே ஒரு விமர்சனம் ஒன்று வந்திருந்தது. என்னன்னு கேட்டா, அவருடைய ட்ரெஸ்ஸை ஒரு முறை அவர் ஒரு கோட் போட்டுக்கிட்டு வர்றாரு. அந்த கோட்டை வந்து ஜூம் பண்ணி எடுத்து காட்டுறாங்க. அந்த கோட்ல ரொம்ப நுணுக்கமாக நரேந்திர மோடி நரேந்திர மோடி நரேந்திர மோடி நரேந்திர மோடின்னு எழுதியிருந்தாங்க. ஏன்னா அவ்வளவு எழுதி அது ஒரு ஆடையாகவே போட்டிருந்தாரு.
ஏன்னா பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, எங்கிட்ட யாரா கேள்வி கேட்க முடியும்? இவ்வளவுக்கும் ஜனநாயக ரீதியாக தேர்வு செய்யப்பட்ட ஒரு பிரதமர். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஈஜிப்டினுடைய அதிபர் அப்துல் ஃபத்தா சிசி, இதுக்கு முன்னாடியே அந்தால் இதை பண்ணி இருந்தார். அதுக்கு முன்னாடி முபாரக், ஹுஸ்னி முபாரக் இதை பண்ணி இருந்தார். இன்னைக்கு இருக்கிற அரபுலக ஆட்சியாளர்களுடைய ஆடைகளை எல்லாம் பார்க்குறோமா இல்லையா? எவ்வளவு பெருமதியான ஆடைகள்! அவர்கள் அணிகிற ஷூவாக இருக்கலாம், அவர்கள் போடுகிற பெல்ட்டாக இருக்கலாம், அவங்க போடுகிற கூலிங் கிளாஸாக இருக்கலாம். எவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கை முறை அவர்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்துடைய மரணத்திற்கு பிறகு நபித்தோழர்களிடத்தில் வருகிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே இந்த நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபித்தோழர்களுக்கு மத்தியில் வரும்போது சும்மா வரல, கையில் ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அந்த ட்ரெஸ் என்ன? மேலே போர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு போர்வை, பெட்ஷீட் மாதிரி ஒரு போர்வையை மேலே போர்த்திக்கிற ஒரு போர்வை. அந்த போர்வையும் கீழே அணிந்து கொள்ளுகிற ஒரு முரட்டு வேஷ்டி. நல்லா புரிஞ்சுக்கிறங்க. சாதாரணமாக இப்ப உடுக்கிற சாரம் வேஷ்டி கைலி இருக்குதா இல்லையா? அந்த மாதிரியான கைலி வேஷ்டி சாரம் கிடையாது. அந்த நேரத்தில் இருந்த ட்ரெஸ் கோட்ல என்ன இருக்கும்னா முரட்டுத்தனமாக இருந்த ஒரு வேஷ்டி. இந்த ரெண்டையும் கொண்டு வந்து காட்டி சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற போது இந்த இரண்டையும் அணிந்திருந்த நிலையில் தான் அவர்களுடைய உயிர் பிரிந்தது. சுபஹானல்லாஹ். கற்பனை பண்ண முடியுதா? யோசி பார்க்க முடியுதா? எப்படியான வாழ்க்கை என்பதை நம்மால் நினைத்து பார்க்க முடிகிறதா? யாரால் இப்படி வாழ முடியும்? எதனால் அனுபவிக்கலாம்னு இருக்கும்போது எதையுமே அனுபவிக்காமல் எனக்கு இருப்பதை கொண்டுதான் நான் வாழுவேன் என்று வாழ்ந்திருக்கிறார்கள். முரட்டு வேட்டின்னா என்னன்னா, அதை சுருட்டி ஒருத்தனுக்கு அடிச்சோம்னு சொல்லி சொன்னா அந்த ஆள் ரொம்ப அடி வாங்கின ஆளாக மாறுவார். அவ்வளோ கரடு முரடாக இருக்கும். அப்படியே ஒரு அந்த மிருகங்களுடைய தோள்களை அப்படி வளைச்செடுத்து உடுக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கிறோங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் நல்ல நவீன ரக ஆடைகள் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் ரசூலுல்லாஹ் கிட்ட வாங்குறதுக்கு சொந்தமாக காசு கிடையாது, அரசாங்க கருவூலத்தில் இருக்குது, ரசூலுல்லாஹ்ட்ட இல்லை. அதனால தான் அந்த முரட்டு வேஷ்டியை அணிந்து கொண்டிருந்தார்கள். மேலே போத்திக்கிற ஒரு போர்வை, நம்மளை மாதிரி இப்படி ஃபுல் ஹேண்டு ஷர்ட்டு அல்லது ஹாஃப் ஹேண்டுக்கு ஷர்ட்டு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. மேலே போர்த்திக்கிற ஒரு போர்வை, இதுதான் அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடையாக இருந்திருக்கிறது என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த நபிமொழியில் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. சஹீஹுல் புகாரியிலே இந்த செய்தி இருக்கிறது. இதே சஹீஹுல் புகாரியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வரக்கூடிய இன்னும் ஒரு செய்தியை பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ் இடத்துல வர்றாங்க, வந்து ஒரு போர்வையை கொடுக்குறாங்க. அது ஆக்சுவலி தூங்குற நேரத்தில் போத்திக்கிறதுக்காக பயன்படுத்துகிற போர்வை தான். கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், இதை உங்களுக்கு அன்பளிப்பு பண்ணணும்னு சொல்லியே என் கையாலேயே நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அதை எடுத்துக்கொள்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்ளுகிற அளவுக்கு அவர்களுக்கு தேவை இருந்திருக்கிறது. எடுத்துக்கொள்கிறார்கள். எடுத்ததற்கு பிறகு அது போர்வையாகத்தான் கொடுக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை தன்னுடைய வேஷ்டியாக கீழாடையாக அணிந்து கொண்டு மக்களுக்கு மத்தியிலே வந்தார்கள் என்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். என்ன காரணம்? அவங்க போர்வையா தான் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழாடையாக அணிந்து கொள்வதற்கு ஆடை தேவைப்பட்டது. அதற்கான ஆடை பற்றாக்குறை. எனவே போர்வையை கீழாடையாக, ஒரு வேஷ்டியாக, கைலியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அணிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு மத்தியில் வந்தாங்கங்கிறத பார்க்கிறோம். எப்படியான மாட மாளிகைகளிலும் கோபுரங்களிலும் எவ்வளவு சுகபோகங்களிலும் எவ்வளவு திளைப்புடனும் திகைப்புடனும் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியெல்லாம் வாழவில்லையே. நமக்கு இவ்வளவு ஈஸியான, இவ்வளவு இன்பமான, நம்ம எல்லாம் ரசித்து ருசித்து வாழுகிற அளவுக்கு உண்டான ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை தந்தார்களே, அந்த மார்க்கத்தை தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நிலை எப்படி இருந்தது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. சஹீஹுல் புகாரிலே வரக்கூடிய இன்னும் சில செய்திகளை புரிந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மலை தொழுகை தொடர்பான சில நபிமொழிகள் இடம்பெற்றிருக்கிறது. அதிலே ரசூலுல்லாஹ் மலை தொழுகையை எப்படி தொழுவார்கள் என்பதை பற்றி சொல்லுகிற நேரத்தில் மலை தொழுகையில பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை பண்ணுவதை பற்றி சஹாபாக்கள் நபிகள் நாயகத்துடைய நடைமுறையை அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தங்களுடைய அக்குள்கள் தெரிகிற அளவுக்கு கைகளை உயர்த்துவார்கள். மலை தொழுகைன்னு வந்தா சட்டம் என்ன? கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது. ஆனா இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற இன்னும் ஒரு தகவல் என்ன தெரியுமா? நபிகள் நாயகத்துடைய அக்குள்களை சஹாபாக்கள் பார்த்திருக்கிறார்கள் என்றால் நம்ம ட்ரெஸ் பண்ற மாதிரி இப்படியான ட்ரெஸ் எல்லாம் பண்ணல. இதெல்லாம் மறைச்சிருக்கக்கூடிய ஆடையாக நபிகள் நாயகத்துடைய ஆடை இருக்கவில்லை. அக்குள் தெரிகிற அளவுக்கு ஒரு அரைகுறை ஆடையாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆடை இருந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சுஜூது செய்வார்கள் என்பது தொடர்பாக சஹீஹுல் புகாரிலே வரக்கூடிய நபிமொழியை நீங்க பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜதாவுக்கு சுஜூதுக்கு செல்வார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அக்குள்கள் தெரிகிற அளவுக்கு கைகளை அகட்டி வைப்பார்கள். சுஜூதுக்கு
போறப்ப நீங்க ஜமாத்தோட தொழுவீங்கன்னா மக்கள் பக்கத்தில் இருப்பாங்கன்னா கொஞ்சம் ஒடுக்கிக்கிட்டு தான் கையை வைக்கணும். இதே தனியாக தொழுகிறதா நல்ல கையை அகட்டி வச்சு நம்ம தொழணும். அப்படி அகட்டி வைத்து தொழுகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அக்குள்களுடைய வெண்மை தெரியும், அக்குள்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று சொல்லுகிற அளவுக்கு, இந்த பகுதியை பார்த்திருக்கிறோம் என்று சொல்லுகிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை மறைக்கிற ஆடை கூட இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிய முடிகிறதா இல்லையா? எப்படியான ஒரு தூதர், எப்படிப்பட்ட ஒரு உத்தமர், இப்படியான ஒரு மாமனிதரை இந்த உலக வரலாற்றில் எங்காவது பார்த்ததுண்டா? அனுபவிப்பதற்கு அத்தனையும் இருக்கிறது, ஆனால் பொது சொத்தாக இருக்கிறது. உலகத்தில் அனுபவித்து ஆண்டவர்கள் அத்தனை பேரும் பெரும்பாலும் பொது சொத்துக்களை அபகரித்து ஆண்டவர்களாக இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் பக்கம் தலை வைத்து கூட தூங்கவில்லை. பொது சொத்துனா பொது சொத்து தான், எனக்கு அது வேணாம், ஏன் சொத்துல இருந்தால் நான் வாழ்ந்துக்கிறேன் என்று சொல்லி நபிகள் நாயகத்துடைய ஆடை முறையின் நிலைமையை பாருங்க. சில நேரங்களில் இதையெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு கிடைச்சிருந்தா அனுபவிக்காம இருந்திருப்பாங்களா? அந்த ஆசையெல்லாம் வர்றதுக்கு அதை அனுபவித்து பார்த்தா தானேங்க அது எப்படின்னு தெரியும் என்கிற எண்ணம் எல்லாம் நமக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சகோதரர்களே, சகோதரிகளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதுகளில் நபித்துவம் கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயதுகள் ஆகிற போது திருமணம் முடிக்கிறார்கள். ஹதீஜா அம்மையார் அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். அப்பொழுதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலை சிறந்த வியாபாரியாகவும் இருக்கிறார்கள். சூப்பர் பிசினஸ் மேன் ரசூலுல்லாஹ். அப்படியான ஒரு பிசினஸ் மேனாக இருக்கிறவங்க ஒரு பிசினஸ் உமனை தான் திருமணமும் பண்றாங்க. அவர்களிடம் பணம் கொட்டி கிடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிறப்பாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். அந்த காலகட்டத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வ செழிப்பில் வாழ்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பணம் இருந்தது, பொருள் இருந்தது, பொருளாதாரம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது, எல்லாமே இருந்தது. அனுபவித்தவர்கள் தான், அனுபவிக்காதவர்கள் எல்லாம் கிடையாது. அனுபவிக்காதவர்கள் இப்பொழுதும் கிடைக்கவில்லை, அப்படியே இருந்தார்கள் என்று விட்டு போக முடியும். ஆல்ரெடி இதையெல்லாம் அனுபவித்த ஒரு மனிதர் மதீனாவுக்கு வருகிறார். மதீனாவினுடைய நிலை இப்படி இருக்கிறது. அப்பொழுது பொது சொத்தை எடுத்துக்கொண்டு நம்ம ஆல்ரெடி பஞ்சு மெத்தல தூங்கி இருக்கிறோம், இப்போ எப்படி நம்ம கீழே தூங்க முடியும் அப்படி என்று நினைத்து பொது சொத்தை எடுக்கவில்லை. நம்ம ஆல்ரெடி சூப்பரான ட்ரெஸ் பண்ணி இருக்கிறோம், இப்போ அல்லாஹ்வுடைய தூதர், இப்போ நம்ம ஜனாதிபதி வேற, இப்போ எப்படி அப்படி உடுக்காம இருக்க முடியும் என்று பொது சொத்தை எடுக்கவில்லை. ஏன்னா பொதுவாக அப்படித்தானே, பணம் கூடக்குள்ள ட்ரெஸ் கோடு மாறிடுது, பணம் கூடும் போது பேச்சு மாறிடுது, பணம் கூடும் போது செல்வாக்கு கூடும் போது நடைமுறைகள் எல்லாம் மாறிவிடுகிறது. ஆனால் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை மாறவில்லை, கல்ச்சர் மாறவில்லை, பேச்சு மாறவில்லை, செயல்பாடுகள் மாறவில்லை, அத்தனையும் அதுபோன்றே இருக்கிறது. அதனால் அவருக்கு கிடைக்கவில்லை, அதனால் அனுபவிக்கவில்லை என்று மாத்திரம் புரிந்து கொள்ளாதீர்கள். கிடைத்தது, ஆரம்பத்தில் அனுபவித்தார்கள், பிற்பட்ட நாட்களில் அது கிடைக்கவில்லை, அது வேண்டும் என்பதற்காக பொது சொத்தை அபகரிக்கவும் இல்லை. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கிறோமே, தூதராக பின்பற்றுகிறோமே, அந்த தூதர் எப்படிப்பட்ட புனிதமானவர் என்பதை இப்பொழுது உள்ளம் உங்களுக்கு சொல்லும், இப்பொழுது உங்களுடைய ஆள் மனது சொல்லும். நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய தூதர் ஒரு சாதாரணமான மனிதர் அல்ல, இவ்வளவு தூய்மையானவரை தான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிற ஒவ்வொரு நேரமும், நபிகள் நாயகத்துடைய கருத்துக்களை கேட்கிற ஒவ்வொரு நேரமும் பூரித்து போய்விடுவீர்கள் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய அடுத்த தொடரை நாளைய தினம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்